அல்லது செயல்படுற வடிவம் உழைப்பாளர் பிரிவினையா இருக்குன்னா அது இந்தியாவுக்கு மட்டுமே உரியதல்ல, உலகெங்கிலும் அதுதான் நடக்குது. எல்லா நாடுகள்லையும் உழைப்பாளர்கள் பிரிவினை நிலவத்தான் செய்யுது. ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அப்படிங்கிறது பல வடிவங்கள்ல செயல்படுது. ஒரு உதாரணத்துக்கு, இதையும் நான் ஆய்வுல இருந்து தான் பேசுறேன், நான் சொந்தமா பேசல, நான் அதை ஒத்துக்கிறேன், நான் சொந்தமா பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா இது மாதிரி திறமையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது எது உண்மைக்கு நெருக்கமாக இருக்குதோ அதை எடுத்துதான் நான் பேச விரும்புறேன். அப்ப ஒரு இங்கிலாந்துல நீங்க ஐரிஷ் தொழிலாளர்களுக்கு மேல பிரிட்டிஷ் தொழிலாளர்களை பார்ப்பீங்க. அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கருப்பர் அல்லது இன்னும் இதர இன தொழிலாளர்கள் அல்லது புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களுக்கு மேல வெள்ளையர் இன தொழிலாளர்கள் இருப்பாங்க. இது ஒரு வகையான படிநிலை அமைப்பு தான். அங்கெல்லாம் அவங்க சமத்துவத்தோட இருக்காங்கன்னு சொல்லிட முடியுமா? இந்தியாவில் அது என்ன இந்த உழைப்பு பிரிவினை ஒரு சட்ட வடிவம் பெற்றிருக்கு. அது மனுஸ்மிருதியாக சட்ட வடிவம் பெற்றிருக்கு. அந்த சட்ட வடிவத்துல தூய்மை அசுத்தம் அப்படிங்கிற கருத்தை முன்னெடுத்துக்கிட்டு அந்த அசுத்த பணிகள் எல்லாம் அந்த படிநிலை அமைப்புல கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அல்லது ஒடுக்கப்பட்ட அந்த தலித் சாதிகளுக்கு ஒதுக்கப்படுது. ஆனா இது வெறுமென்றே அந்த சாதி அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனையோட நின்று போதா அல்லது அந்த உற்பத்தியோடு தொடர்புடையதா இல்லையா, இதை நாம விளக்கணுமா இல்லையா, இதை தெளிவுபடுத்தட்டும். எல்லாத்தையுமே இப்ப இதுல இன்னும் தாண்டி நான் சொல்றேன், மார்க்சியத்தின் மேல எனக்கு பற்று அப்படிங்கிறது ஒரு ஒரு பெண் ஒடுக்குமுறை அப்படிங்கிறதுக்கு உள்ளாகக்கூடிய ஒருத்தராகவும் அந்த பற்று எனக்கு இருக்கலாம் இல்லையா? ஏன்னா இந்த இந்த முதலாளித்துவ அமைப்புக்கு ஆதரவாக அல்லது இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த கருத்துகளுமே பெண் விடுதலையை உறுதிப்படுத்த போறது கிடையாது. அது உத்தரவாதம் அளிக்க போறது கிடையாது. இது ஆதிக்க சாதி பெண்களுக்கு மட்டும் இல்ல, தலித் சாதி பெண்களுக்கும் அதான் பிரச்சனை. அவர்கள் இரட்டை உழைப்பதிலிருந்து எந்த தத்துவம் அல்லது எந்த கோட்பாடு அவங்கள விடுதலை அளிக்க உதவும்? அம்பேத்கர்ட்ட அதுக்கு தீர்வு இருந்தா விளக்குங்க, நாங்க கத்துக்கிறோம். அப்ப எல்லாருக்கும் அனைத்து மக்களுக்குமான அல்லது அனைத்து உழைக்கும் வர்க்க மக்களுக்கான ஒரு விடுதலையை தேவை என்று சொல்லும் பொழுது அம்பேத்கர் போதாது, அவ்வளவுதான் சொல்றோம். ஏன்னா அம்பேத்கரனுடைய தீர்வுகள் ஒரு அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட ஒரு ஜனநாயக கோரிக்கையை முன்வைத்து மட்டுமே செயல்படுது. அங்கங்க சில சீர்திருத்த முயற்சிகளை மேற்கொள்ளுது. ஆனால் இந்த 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 ஒடுக்கு அல்லது சுரண்டல்வாத அமைப்பின் முன்னாடி இது எந்த அளவுக்கு செயல்படும், அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன? நம்மளுக்கு நாம இன்னைக்கு ஏன்னா இந்த இந்த அமைப்பின் முதலாளித்துவ வளர்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்கும் பொழுது, எல்லாமே மாறிக்கிட்டே வரும் பொழுது, நாம் இன்னைக்கு அந்த அந்த கிளாஸ் ஆர் காஸ்ட் கிளாஸ் அந்த இன்டர் ரிலேஷன்ஸ் அது அது கிராஸ் கட் ஆகிற இடம், இது எல்லாமே இன்னைக்கு மாறிக்கிட்டே வரும்பொழுது ஒரு கட்டத்துல கடுமையான உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாக போகிற அந்த மக்களை நாம எந்த பாதையை அல்லது எந்த செயல் திட்டங்களை முன்வைத்து நாம அவங்களுக்கு விடுதலையை பெற்று தரப்போகிறோம்? இதுக்கு அம்பேத்கர்ட்ட தீர்வு இருந்தா சொல்லுங்க. அப்புறம் மார்க்சிய சொல்லாடல் எல்லாம் பத்தி தோழர் சொன்னாரு. எந்த சொல்லாடல எடுத்து பேசுறோம் அப்படிங்கிறதுல அது பேசுற அந்த சாராம்சம் எங்கேயாவது மார்க்சியத்திலிருந்து விலகி செல்கிறதா அல்லது மார்க்சியத்துக்கு எதிராக இருக்கிறதா, அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இவங்க எப்பவுமே ரொம்ப எளிமையாக எதையும் எடுத்து சொல்ல விரும்புவாங்க. அதைத்தான் நானும் விரும்புவேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு இவங்களுடைய நூலை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையிலேயே இந்த அளவுக்காவது ஒரு மார்க்சிய தியரியில அந்த ஒரு அடிப்படையை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவி இருக்கு எனக்கு. அப்ப இந்த லேபர் ரிலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ரிலேஷன்ஸ்ல இருக்கிற பிரச்சனையை சில பேர் பேசினாங்க. அவங்க எங்கேயுமே ப்ரொடக்ஷன் ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ற தப்பு, லேபர் ரிலேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்லாம் சொல்லவே இல்லை. இட் கேன் பி யூஸ் இன்டர்சேஞ்சபிளி, மாறி யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் லேபர் ரிலேஷன்ஸ் வலியுறுத்துறேங்கிறதுக்கு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இதுல இது மேற்கட்டுமானத்தோட நின்று போயிடுது அப்படின்னா, உழைப்பு பிரிவினையின் அடிப்படையில தான் இந்த சாதிய பிரிவினை நிலவுதுன்னு சொன்னாதான் அது மேற்கட்டுமானத்தோட நின்று போகுது. But when we talk of production relations or labor relations, it is consisting of 3 aspects. உடைமை வடிவம், உழைப்பு பிரிவினை, விநியோக வடிவம். இது மூணையும் உள்ளடக்கியது தான் அந்த லேபர் ரிலேஷன்ஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ரிலேஷன்ஸ். இதுல இருந்து மாறி அவங்க எதுவும் பேசல. ஆகவே ஒரு நூலை பல காரணங்களுக்காக பலர் ஏத்துக்குவாங்க அல்லது நிராகரிப்பாங்க. சிலர் பேர் விமர்சனத்தோட அணுகுறோம்னு சொல்லுவாங்க. அது அவர்களுடைய அரசியல் செயல்பாட்டுக்கும் அவர்கள் அப்ளை பண்ற விதத்திலையும்
அது வந்து முரண்படும் போது அவங்க விமர்சனத்தோடு அணுகலாம் அல்லது மறுக்கலாம். அது வந்து அவசியம்தான். குறைந்தபட்சம் இந்த நூல் மீதான விமர்சனம் வரும்போதாவது சில பேர் வந்து உற்சாகமாக அதை வந்து பார்க்குறத நான் பார்க்குறேன். அந்த விமர்சனத்தையாவது ஏற்றுக்கிற ஜனநாயகம் அவங்க கிட்ட இருக்குங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா விமர்சனமே வேணான்னு சொல்கிற இடத்துல குறைந்தபட்ச விமர்சனத்தையாவது அனுமதிக்கிற அந்த போக்கு நான் வந்து வரவேற்கிறேன். மார்க்சியத்தை வந்து இப்போ வந்து மார்க்சியம் தான் தேவைன்னு சொல்லிட்டு அதை வந்து போதிய அளவுக்கு வந்து அவங்க விளக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கூடுதலாக விளக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாருக்கும் இன்னும் நிறைய தான் பயன்பட போகுது. ஓகேங்களா? இவங்க வந்து அதுதான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு பேசணும். புத்தர் அல்லது அம்பேத்கர் முன்வைத்திருக்கிற புத்தர்கிட்ட என்ன சிக்கல் இருக்குது, அது வந்து எப்படி வந்து அதுவும் ஒரு சுரண்டல்வாத போக்கோடு செயல்படுது. அடுத்தது அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்புக்காக வந்து முன்வைத்திருக்கக்கூடிய ஆய்வுகள் தீர்வுகளில் உள்ள சிக்கல் என்ன, முரண்பாடுகள் என்ன, போதாமை என்ன வழக்கியாச்சு. மார்க்சியத்துக்கு வரும்பொழுது இப்படியெல்லாம் இருக்கிற பிரச்சனையில மார்க்சியத்தினுடைய உலக கண்ணோட்டம் என்ன, அது இந்த இந்த அமைப்பை என்னவாக பார்க்கிறது? ரொம்ப எளிமையா சொன்னா சுரண்டல்வாத அமைப்பாக பார்க்கிறது. நம்ம எல்லாருமே வந்து தலித் பிரச்சனைன்னு பேசும்போது அதனுடைய ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறோம், வெறும் ஒடுக்குமுறையை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிறோம். பட் தலித் மக்கள் மட்டும் இல்லை, எல்லா மக்கள், உழைக்கும் மக்கள் மீதும் இங்கு ஒரு சுரண்டல்வாதம் இருக்கு, சுரண்டல் இருக்கு. அந்த சுரண்டலை எப்படி அட்ரஸ் பண்றதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப இவர்களுடைய பார்வையில இந்த சுரண்டல்வாத அமைப்பு பற்றிய புரிதல் போதியதாக இல்லை அல்லது சயின்டிஃபிக்காக இல்லை. மார்க்சியம் அந்த சயின்டிஃபிக் அப்ரோச்சை கொண்டு இருக்கு. எந்த வகையில கொண்டு இருக்கு? அது தனியுடைமையை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி முறையை ஏற்றுக்கொள்வதில்லை, உழைப்பு சுரண்டலை அனுமதிப்பதில்லை, உழைக்காமல் வாழ்றதை அதை வந்து ஏற்றுக்கொள்வதில்லை, வாடகை, வட்டி, லாபம் இதெல்லாமே தான் உழைக்காமல் பெறக்கூடிய வருமானம். இந்த வருவாயை வந்து இந்த வருவாய் அப்படிங்கிறது வந்து எப்படி கிடைக்குது, இந்த சுரண்டல்வாத முறை மூலமா கிடைக்குது, உபரி மதிப்பு வந்து எப்படி உருவாகுது, இதையெல்லாம் விளக்கியிருக்காங்க. இந்த அடிப்படைகளை தாண்டி என்ன விளக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கிறது எனக்கு புரியல. ஸோ நீங்க இப்போ வந்து அம்பேத்கர் பேசக்கூடிய விஷயங்கள் எக்ஸ், மார்க்சியம் இதையெல்லாம் வந்து பேசுது, திஸ் இஸ் வை, அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல அவரவர்கள் தங்களுக்கு தேவையான ஆய்வுகளையோ அல்லது விவாதங்களையோ மேற்கொள்றதுக்கு இது ஒரு அடிப்படையை அமைச்சு கொடுக்குது. ஸோ வந்து இதுல வந்து மார்க்சியத்தின் முக்கியமான எந்த அம்சங்களையும் வந்து தொடாம விடலை. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து மார்க்சிய காஸ்ட் குவெஸ்டன் அண்ட் மார்க்சிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதான் ஒருத்தர் என்ன ஆப்ஜெக்டிவ் எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த உள்ளடக்கம் இருக்க முடியும். அப்ப இவங்க வந்து மார்க்சியத்தின் அடிப்படையில வந்து சுரண்டல்வாதத்தை ஒழித்தால் ஒழிய, இந்த 3 வடிவங்களை மாற்றி அமைத்தால் ஒழிய இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அப்ப அதுக்கு வந்து சோசியலிச கட்டம் என்னவா இருக்கும், அப்புறம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம்னா என்ன, அது ஏன் அவசியம், அமைப்பின் அவசியம் என்ன, இது எல்லாத்தையும் தொட்டு தான் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறது, ஒரு நூலை படிக்கிறதுங்கிறது எல்லா பக்கங்களையும் கடந்து போறதில்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமாக எந்த முன்முடிவுகளும் இல்லாமல் எந்த சார்புகளும் இல்லாமல் அணுகும் பொழுதுதான் அது என்ன பேசுதுங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். கடைசியாக அதுல ஒரு கட்டுரை இருக்கு, சாதி குறித்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது கட்டுரையின் தொடக்கமே வந்து மார்க்ஸ் ஏன் தேவை என்பதை நாம் அப்பொழுது சரியாக புரிந்து கொள்ள முடியும்னு இருக்கு. ஸோ போதாமைன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா எல்லாத்துலேயும் அந்த போதாமை இருந்தாதான் நம்ம வந்து அடுத்ததை தேடி போய்கிட்டே இருப்போம். ஆனா குறைந்தபட்சம் ஒரு தொடக்கத்தை இந்த நூல் ஏற்படுத்தி இருக்கிறதா என்றால் ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி நாம் வந்து இன்னைக்கு கேட்கக்கூடிய அல்லது நிற்கக்கூடிய அந்த ஒரு தொடுக்கக்கூடிய போராட்டம் என்பது என்ன மாற்றத்திற்காகங்கிற தெளிவு நம்மளுக்கு வேணும் ஃபர்ஸ்ட். அப்ப நாம எந்த தலைவனுடைய சிந்தனைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறோமோ அந்த தலைவருடைய சிந்தனையில இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்சுக்கு மாற முடியும், சரியான பாதையை நம்ம வந்து பயணிக்க முடியும். அதனால வந்து சும்மா சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அந்த கம்யூனிஸ்டுகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொல்றதோ, அல்லது வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல வந்து கம்யூனிஸ்டுகள் நடந்துகிட்ட விதத்தினாலதான் அம்பேத்கருக்கு இந்த வெறுப்பு வந்ததுன்னு சொல்றது எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக எல்லோரையும் வந்து புரிஞ்சுக்கத்தான் வேணும். ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள் மேல விமர்சனம், அதாவது கம்யூனிஸ்ட் அமைப்புகள் மீது விமர்சனம் இருந்தா அதான் அமைப்பு சார்ந்து வைங்க. ஆனா அதுக்காக ஒரு தத்துவத்தை வந்து நீங்க தவறா வந்து சொல்லக்கூடாது இல்ல.
அப்ப அமைப்புகள் மீது விமர்சனங்கள் வைங்க. அவர்கள் எப்படி தன்னை கைவிட்டார்கள்னு, அவர்கள் எப்படி வந்து இந்த பிரச்சனைகளை கைவிட்டாங்கன்னு வைங்க. ஆனா ஒருவேளை அம்பேத்கர் மார்க்சியத்தை சரியாக, அதாவது மார்க்சின் மூல நூல்களையோ அல்லது மார்க்சிய மூல நூல்களையோ படித்து மார்க்சியம் ஒரு சரியான ஒரு தத்துவத்தை கொண்டு இருக்கிறது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டிருந்தாருன்னா கண்டிப்பா அதை பதிவு பண்ணியிருப்பார் இல்லையா? படிச்சிருந்தாருன்னா, புரிஞ்சிருந்தாருன்னா, அதில் அவருக்கு உடன்பாடு இருந்திருந்தாருன்னா அதை வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பார். குறைந்தபட்சம் என்ன சார், எனக்கு இந்த தத்துவத்தில் உடன்பாடு இருக்கு, ஆனா இங்க இருக்கிற அமைப்புகள்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்குன்னு விமர்சிச்சிருக்கோம். அப்படி இல்லாத பொழுது, அவர் மார்க்சியத்தை படித்ததற்கான எந்த சான்றாதாரங்களும் இல்லாத போது அவர் மார்க்சியத்தை தவறாக சித்தரித்து பேசுவதற்கு நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கிறது அவசியம்ங்கிறது மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவராக என்னுடைய கருத்து. அதை வந்து அந்த எதிர்வினையில ஒவ்வொருத்தர் ஒரு விதமான அணுகுமுறையை கையில் எடுப்பாங்க. சிலர் வந்து ரொம்ப சாஃப்ட் டோன்ல எழுதுவாங்க, சில பேர் வந்து கராராக விமர்சிப்பாங்க. இவங்க கராராக விமர்சிக்கிறவங்கிறது வெறும் அறிவின் அகந்தையை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அவங்க தன்னளவுலையும் தன்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் இருக்காங்க. தன்னோடு உரையாட வருபவர்களையும் அவங்க கராராகத்தான் விமர்சிக்கிறாங்க. என்னை வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காங்க அவங்க. பட் எனக்கு அதுல இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். என்னுடைய வெளிப்படையாக பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை. என்னுடைய தலவார முறையில இருந்து நான் பொட்டு வைக்கிறதுல இருந்து அவங்க விமர்சிப்பாங்க. திஸ் இஸ் பூர்ஷ்வா ஏஸ்தெட்டிக்ஸ்ம்பாங்க. இந்த நூலை வந்து 80 ரூபாய்க்கு எப்படி வந்து பிரசுரம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த நூல்ல இல்லைனாலும் அவங்க எழுதியிருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ல ஒரு நூலை எப்படி இவங்க வந்து இவ்வளவு மலிவான விலைக்கு கொடுக்க முடியுதுங்கிற விளக்கங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மார்க்சிய எழுத்தாளர்களும் தன்னுடைய வருமானத்தை இவ்வளவு வெளிப்படையாக விளக்கி எழுதியிருக்காங்களான்னு நான் பார்க்கலங்க. இருந்தா சொல்லுங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காரு. எதுக்கு அவருக்கு 90,000 சம்பளம்னு கேட்குறாங்க. அப்ப அதை நாங்க வந்து எப்படி வந்து அவங்க அந்த வார்த்தைகள் அதுல இருக்கு. நாங்கள் எங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு இருக்கிறது, எங்களுடைய தேவைகளை நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம், மருத்துவ செலவு, அடிப்படையான உணவுக்கான செலவு அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கு. உடை விஷயத்துல நாங்க ஒரு 7-8 செட்டு தான் வச்சுப்போம், அதுக்கு மேல வச்சுக்கிறது கிடையாது. சுற்றுலாலாம் போறது கிடையாது. அந்த சுற்றுலான்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, அது ஒரு போக செயல்பாடுங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் நாங்க போறது கிடையாது. ஸோ இதுல இருந்து நாங்க இதை கொடுக்குறோம். ஆனா ஏன் கொடுக்குறோங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இது வந்து இதுவும் ஒரு வகையான உபரி எங்களுக்கு வந்து சேருது. அந்த உபரியை நாங்க சமூகத்துக்கு பிரிச்சு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும்? ஸோ இதை எதையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டாம வெறுமனே வந்து ஒரு சார்பு நிலையில இருந்து பேசுறதோ, உணர்ச்சி பூர்வ நிலையில இருந்து பேசுறதோ, அல்லது முன்முடிவுகள்ல இருந்து பேசுறதோ, பேசுற அவங்களுடைய அந்த மக்களுக்கே பயன்பட போறது இல்லை. முதல்ல அவர்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நூலை படிக்காமையே வந்து நரகல், அது என்ன அவ்வளவு ஃபேஷனா பீன்னு சொல்லு, தைரியம் இருந்தா பீனே பதிவு பண்ண, படிக்காமையே வந்து ஒரு பி, அதனால பீன்னு சொன்னா சோச்சு பார்க்க சொல்றாங்க அப்படின்னா, இஸ் இட் அ சயின்டிபிக் அப்ரோச்? ஒரு விஷயத்த சரியா தெரிஞ்சுக்காமே அதை மறுத்தளிக்கிறதுங்கிற சயின்டிபிக் அப்ரோச்சா? அப்ப இவங்க அந்த மக்களுக்காக பேசுறாங்களா, இல்ல அது வந்து தங்களுடைய அடையாளங்களை வந்து நிரூபிக்கிறதுக்காக பேசுறாங்களா? ஸோ வந்து ஒரு எதிர்வினைங்கிறதும் வந்து எதுவாகவே நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் களத்துல வந்து ஏதோ ஒரு வகையில செயல்பட வந்திருக்கோம். இதுல களப்பணி தான் தூய்மையானது, அதுதான் உயர்வானது, நீ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க, இந்த வாதங்கள் எதுக்கும் பயன்பட போறது கிடையாது. எல்லாரும் அவங்க எல்லைக்கு உட்பட்டு ஒரு சமூக பங்களிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து களப்பணி செய்வதுதான் உயர்வு, இந்த பணி தாழ்வானதுன்ற விவாதத்துக்குள்ள நாங்க ஈடுபடுறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா களப்பணி ஆற்றக்கூடிய தோழர்களை நாங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு தியாகிகளாகவே கருதுறோங்கிறது எங்களோட பழகிற தோழர்களுக்கு தெரியும். அதனால இது உயர்வா, அது தாழ்வா, இது முதலா, இது ரெண்டாவதாங்கிற அந்த மாதிரியான எந்த போக்குகளையும் நாங்களும் போறது கிடையாது, ரங்கநாயக்கமாவும் போறது கிடையாது. இது அறிவுத்தளத்துல நடக்கக்கூடிய ஒரு விவாதம். இது 2 தத்துவங்களுக்கு இடையிலான ஒரு தத்துவங்களை முன்வைத்து நடக்கக்கூடிய ஆய்வு. அந்த வகையில பார்க்கும் பொழுது புத்தம் என்பது இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏகாதிபத்தியத்தின் ஒரு கருவியாக மாறிவிட்ட மதமாத்தான் இருக்கு. அது ஒடுக்குமுறைக்கு வகை செய்யக்கூடியதா இருக்கு. அதுல வந்து மாறுறதன் மூலமாக எப்படி வந்து சாதியை ஒழிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அம்பேத்கர்கிட்ட வரும்பொழுது சாதி ஒழிப்புக்கு அவர் வந்து அந்த முரண்பாடுகளை பேசும்பொழுது சொன்னாங்க, வருணம் சாதின்றது வந்து வரலாற்று வளர்ச்சியோட தொடர்பு படுத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எழுதுறவங்களும் அதே மாதிரி எழுதணும்.
அதாவது இந்த காலகட்டத்தில் இது இருந்தது, இது இப்படி மாறி இருக்குங்கிறத வந்து அவங்க அதை பதிவு பண்ணணும். ஒரு பேரால ஒரு வரியும் அடுத்த பேரால அடுத்த லைன்லேயே அதை வந்து முரண்பட்டு எவ்வளவு எழுத்துக்கள் அம்பேத்கர் நூல்களில் இருக்குன்னு நாங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கோம். தாராளமாக யார் வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, அந்த நூல்களை முன்வைத்து நாங்கள் உரையாட தயாராக இருக்கோம். இது வந்து ஏதோ இவரை வந்து இப்படியெல்லாம் பேசுறதுங்கிறது யாரையும் அவமதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. தயவுசெய்து இதையெல்லாம் அவமதிப்பாக வந்து நீங்களாம் வந்து திரிச்சுக்கிட்டு வந்து எப்படி வந்து ஒரு ஒரு இடைநிலை சாதியில் இருக்கிறவங்க இப்படி தூண்டி விட்டு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு அரசியலை தூண்டி விடுவாங்களோ அந்த வேலையை நாம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அடையாள அரசியலில் ஈடுபடும் பொழுது இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தோழர்களை அங்கீகரிப்பாங்க. ஏன்னா இந்த அடையாள அரசியலில் ஆளுக்கு ஒரு அடையாளத்தை எடுத்துக்கும் பொழுது ஆதிக்கம் குறைந்தபட்சம் வந்து ஒரு மேல்நிலையில் அல்லது வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு குரூப்பாக இருக்கிறவங்க திரும்ப திரும்ப அதுக்குள்ளே தான் அடைக்கலம் தேட பார்ப்பாங்க. அப்போ எப்படி நாம் வந்து இந்த இணைப்பை ஏற்படுத்துறது? ஸோ இன்னைக்கு நம்ம தலித் அப்படின்ற ஒரு அடையாளத்தை முன் வச்சுக்கிட்டாலும் தெரிஞ்சா தெரியாமலும் தலித் அமைப்புகளுக்குள்ளேயும் இன்னைக்கு சாதி வாரியான அமைப்புகளாகத்தான் இருக்காங்க. இதை நம்ம மறுக்க முடியுமா? அந்த சாதியினுடைய பேர்லேயே தானே பேரவைகள் அமைப்புகள் செயல்படுது. இதெல்லாம் நம்ம கிரிட்டிக்கலாக அணுகணுமா வேண்டாமா? அப்போ நாம இந்த பக்கம் இருக்கோம். நான் நிச்சயமா அவங்களோட ஒருத்தி தான். அந்த மாதிரி நாம வந்து இந்த மாதிரி ஒரு அடையாள அரசியலை அல்லது அடையாளங்களை முன்வைத்து அமைப்பாக திரள்றோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க இதுதான் பாதுகாப்புன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? அப்படி இருக்கும் பொழுது நாம எப்படி வந்து இந்த சாதியை வந்து ஒழிக்கிறதுக்கான என்ன செயல் திட்டங்களை நம்ம வந்து முன்வைக்க முடியும், எப்படி நெருங்க முடியும்? ஏன்னா அல்டிமேட்லி கேபிட்டலிசம் வாண்ட்ஸ் சீப் லேபர். It has to exploit. It can only survive based on exploiting labor. அப்போ டிவைட் அண்ட் ரூலுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த அமைப்பு பயன்படுத்திக்க போகுது. அப்போ திரும்ப திரும்ப நம்ம அடையாள அரசியலை முன்னெடுத்துட்டு போகும் பொழுது அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. அது அந்த மக்களே வந்து கேட்கக்கூடிய விடுதலையை அவங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. வேணும்னா என்ன எது வரைக்கும் பயன்படும்னா ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு ஜனநாயக கோரிக்கைகளை எழுப்புற அளவுக்கு வேணா அது கொஞ்சம் பயன்படலாம். அந்த வகையில அவங்க இடஒதுக்கீடெல்லாம் அங்கீகரிச்சு தான் பேசியிருக்காங்க. அம்பேத்கர் இருந்து எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க முடியாதுன்னு கடைசியில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இடஒதுக்கீடு என்பது அம்பேத்கரின் ஒரு முக்கியமான பங்களிப்புங்கிறத யாரும் மறுக்கலை, எந்த மார்க்சியர்களும் அதை மறுக்கலை. அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய லிமிட்டேஷன் என்ன? அதே மாதிரி இன்னைக்கு பூர்ஷ்வா பாலிடிக்ஸ்ல இடஒதுக்கீடு என்பது என்னவாக இருக்கிறது அதையும் அவங்களே சொல்றாங்க, சொல்றாங்க. அது வந்து ஒரு பூர்ஷ்வா டெமோக்ராட்டிக் ரைட்டுங்கிறத தாண்டி பூர்ஷ்வா இல்யூஷனுங்கிற நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு 10% தலித் மக்களுக்கு மட்டுமே பயன்படுது. அதே மாதிரி இன்னைக்கு தலித்துகளுக்குள்ளேயே உருவாகி இருக்கக்கூடிய பெட்டி பூர்ஷ்வா, அதுலயும் ஒரு கிளாஸ் பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா, கிளாஸ் பாலிடிக்ஸ். அவர்கள் வந்து எப்படி வந்து இந்த அடையாள அரசியலை முன்னெடுக்கிறாங்க, அது எந்த வகையில வந்து நாம நினைக்கக்கூடிய இந்த உழைக்கும் வர்க்க விடுதலைக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது. இதுதான் இந்த அப்ரோச். இதை எத்தனை புரட்சிகர அமைப்புகள் ஏத்துக்க தயாரா இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து மார்க்சியத்தையும் அம்பேத்கரியத்தையும் இணைக்க முடியாதுன்னா யாரும் சொல்ல முடியாதுங்க. ஆனா இணைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து என்ன சயின்டிபிக் அப்ரோச்சோட இணைக்கிறீங்க என்ற தத்தையத்தையும் முன் வச்சு நீங்க விளக்குங்க. அதே மாதிரி வந்து தலித்துகளோடு கம்யூனிஸ்டுகள் இணைந்து போராடுவதை வந்து ஒரு பிரிவினைக்கு உட்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சாரி, வரலாறு தெரியாம பேச முடியாது. தலித்துகளும் கம்யூனிஸ்டுகளும் பிரிஞ்ச வரலாறுங்கிறது அம்பேத்கர் காலத்திலே நடந்ததுனாலதான் அவர் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு வந்துட்டாரு. அதை ஏத்துக்காம தனியா வந்து அவர் வந்து செயல்பட ஆரம்பிச்சாரு. ஸோ இதையெல்லாம் வந்து இந்த ஒரு நூல்ல தான் வந்துருச்சுன்னா அப்ப பலவீனம் எங்க இருக்குன்னு சம்மந்தப்பட்டவங்க தான் ஆய்வு பண்ணணும். அதனால வந்து இது வந்து யாரையும் பிரிக்க முடியாது, யாரும் வந்து வரலாற்றுல இருந்து யாரையும் நிராகரிக்க முடியாது. இதெல்லாம் வந்து வெறுமென்றே வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலான அணுகுமுறை தான். நாம அதையெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு சயின்டிபிக் அப்ரோச்சுக்கு வரணும். அதே மாதிரி நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளும் பொழுது சாதி அடிப்படையிலான தாக்குதலை வந்து தொடுக்கிறத விட்டுட்டு நம்ம அறிவுபூர்வமாக நூலில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை முன்வைத்து பேசுறது சரியானதாக இருக்கும். வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி. கொட்டடைக்கும் முன்பு பேசிய புரதன் அவர்களுக்கும் நன்றி. இப்பொழுது வினா பகுதி அரங்கத்தில் இருக்கிற தோழர்கள் இங்கே 3 பேர் பேசிய அவருடைய கருத்துக்களிலிருந்து உங்களுக்கு ஏற்படும் ஐயங்களை வினாக நீங்கள் கேட்கலாம்.
அது நண்பர்களே, இந்த